பதறி அடித்துக் கொண்டு காவல் நிலையத்திற்கு ஓடிய பெண். தனது கணவர் ஏற்கனவே ஒரு கொலை செய்துவிட்டு தன்னையும் கொல்ல துடிப்பதாக கதறல். அந்த பெண்ணின் கணவரால் கொல்லப்பட்டவர் யார்? ஒரு கொலை செய்தது போதாது என்று மனைவியையும் கொல்ல துடிப்பது ஏன்? நடந்தது என்ன? கண்ணுல மரண பயத்தோட உடல் முழுக்க வேர்த்து விறுவிறுக்க பெண் ஒருத்தங்க நைட்டு 11 மணிக்கு பதறி அடிச்சபடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்திருக்காங்க. அவங்க வந்த வேகத்தையும் அவங்களுடைய பதட்டத்தையும் பார்த்து ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ்காரங்களே ஒரு நிமிஷம் பதறி போயிட்டாங்க. என்னாச்சு மேடம், எதுக்கு இப்படி ஓடி வர்றீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு போலீஸ்காரங்க அடுத்தடுத்து ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கு என் கணவர் எங்க வீட்டுல வச்சு ஒருத்தரை கொடூரமா கொன்னுட்டாரு, அது மட்டும் இல்ல என்னையும் கொல்ல வர்றாரு, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி இருக்காங்க. விஷயம் ரொம்ப சீரியஸ்ங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அதிகாரிகள் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு ஒரு போலீஸ் டீம் அனுப்பி வச்சாங்க. அதையடுத்து உங்க கணவர் யார கொன்னாரு, எதுக்கு கொன்னாரு, உங்களை எதுக்கு துரத்திக்கிட்டு வராருன்னு போலீஸ்காரங்க அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம குனிஞ்ச தலை நிமிராம அப்படியே சில மாதிரி உட்கார்ந்து இருந்திருக்காங்க அந்த பெண். அந்த பொண்ணு இவ்வளவு அமைதியா இருந்ததை பார்த்ததுமே அவங்க மேல ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிறது போலீஸ்காரங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதுக்கு இடையில கொலை நடந்த இடத்துக்கு போன ஸ்பெஷல் டீம் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இங்க ஒரு சடலம் கிடக்கு சார், ஆனா கொலையாளி தப்பிச்சு போயிட்டான்னு தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வெளி ஸ்டேஷன்ல இருந்து மகளிர் போலீஸ வரவழைச்சு ஸ்டேஷனுக்கு வந்த அந்த பொண்ணு கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அந்த பொண்ணு வாயை திறந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கொலையோட பின்னணி என்ன அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கேரள மாநிலம் பாலக்காடு பக்கத்துல உள்ள கொழிஞ்சாம்பாறையை சேர்ந்த சந்தோஷ் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. 42 வயசாகியும் சந்தோஷுக்கு கல்யாணம் ஆகல. அப்பா அம்மா கூட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. வாழ்க்கை துணை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்த சந்தோஷுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த ஆறுச்சாமியோட மனைவி கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. திருமணமான பொண்ணு கூட பேசுறோங்கிற எண்ணம் இல்லாம சந்தோஷ் எல்லை மீறி பேசி பழகுனதா சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த பொண்ணும் தனக்கு கல்யாணமாகி கணவர் இருக்காருங்கிறத மறந்து சந்தோஷ் கூட தகாத முறையில பழகி இருக்காங்க. ஒரு கட்டத்துல உன் மனைவியும் அந்த சந்தோஷம் அடிக்கடி தனியா சந்திச்சு பேசிக்கிறாங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஆறுச்சாமி கிட்ட சொல்லி இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு கொதிச்சு போன ஆறுச்சாமி நேரா வீட்டுக்கு போய் மனைவிய கண்டிச்சிருக்காரு. அதே மாதிரி சந்தோஷோட வீட்டுக்கும் போய் அவரையும் கண்டிச்சிருக்காரு. கணவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பயத்துல இருந்த மனைவி கொஞ்ச நாள் சந்தோஷ் கூட பழகாம இருந்திருக்காங்க. ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் தகாத உறவை தொடர்ந்து இருக்காங்க. தனியார் தொழிற்சாலையில வேலை பார்த்துக்கிட்டு வர்ற ஆறுச்சாமி நைட்டு 9 மணிக்கு நைட் ஷிப்டுக்கு போறதுக்காக வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காரு. கணவர் வீட்டு வாசலை தாண்டினதுமே செல்போனை கையில எடுத்த மனைவி காதலன் ஆறுச்சாமிக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. மனைவி மேல ஏற்கனவே சந்தேகப்பட்ட ஆறுச்சாமி வேலைக்கு போகாம வீட்டு பக்கத்திலேயே ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே சந்தோஷ் ஆறுச்சாமியோட வீட்டுக்கு போயிருக்காரு. இத பார்த்து ஆத்திரத்தோட உச்சிக்கே போன ஆறுச்சாமி பாய்ஞ்சு போய் சந்தோஷ சரமாரியா அடிச்சிருக்காரு. அதோட வீட்டுல கிடந்த கேபிள் ஒயரை எடுத்து சந்தோஷோடைய கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னுட்டாரு. அதுக்கப்புறமும் ஆத்திரம் அடங்காத ஆறுச்சாமி மனைவிய அடிக்க பாஞ்சிருக்காரு. ஆனா கணவர்கிட்ட சிக்குனா நம்மள கொன்னு புதைச்சிடுவாருன்னு பயந்து போன மனைவி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு கொழிஞ்சாம்பாறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. விசாரணையில எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தலைமறைவா இருந்த ஆறுச்சாமியையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க.